அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சில நாட்களுக்கு முன்பு ஒரு முஸ்லீம் பெரியவர், ஒரு 55-60 வயது மதிக்கத்தகுந்த ஒரு பெரியவர், அவருடைய குடும்ப நிகழ்வுகள் குறித்து கனமான சில செய்திகளை என்னோடு பகிர்ந்து கொண்டார். மிகுந்த கவலையோடும் கண்ணீரோடும் அவர் சொன்ன செய்திகள் சமூகத்திலே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்கிற காரணத்தினால் அது குறித்த ஒரு சிந்தனையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவருடைய மகள் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவரை திருமணம் செய்து கொண்டு தற்பொழுது அந்த மதத்தின் முறைப்படி அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருப்பதாக, அவருடைய மறுமை வாழ்க்கை பாழாகிவிட்டதே என்பதை நினைத்து தான் கவலைப்படுவதாகவும், அவளுக்கு பிறக்கிற சந்ததிகளும் பிள்ளைகளும் அப்படியே வளர்க்கப்படுவதை நினைத்தும் பெருத்த கவலையையும் கண்ணீரையும் என்னோடு பகிர்ந்து கொண்டார். உண்மையில் அந்த செய்தியை கேட்கும் பொழுது ஒரு முஸ்லீமாக, இஸ்லாத்தை கடைபிடிக்கிறவராக, அதை பிறருக்கு எடுத்துச் சொல்லுகிற மனநிலையிலே இருப்பவராக இருந்து யோசிக்கும் பொழுது ஒரு தாங்க முடியாத மன அழுத்தம் நம்மை தொற்றிக்கொள்கிறது. யார் யாரெல்லாமோ இஸ்லாத்தை நேசிக்கணும், இஸ்லாத்தின்பால் வந்துடணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய முஸ்லீம்கள், அவர்களுடைய சந்ததிகள் அவர்களுடைய கண்களுக்கு முன்னாலே இஸ்லாத்தை விட்டு தூர விலகி சென்று இறை மறுப்பு கொள்கையிலே தன்னுடைய வாழ்வை கழித்து கொண்டிருப்பதை நினைக்கிற பொழுது அது எவ்வளவு பெரிய மன வலியை ஏற்படுத்தும் என்பதை யாரும் சொல்லி புரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இதுக்கான காரணத்தை அவர் சொல்லும் பொழுது அதற்கு தான் ஒரு வகையில் காரணம், நானும் என்னுடைய மனைவியும் எனது மகளுடைய பெற்றோர்களாக இருக்கிற நாங்கள் அதற்கு ஒரு காரணம். எங்களுடைய வளர்ப்பு முறையில் சில முன்பின்னான தவறுகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவள் அந்த முடிவை எடுத்த நேரத்தில் அவளை எடுத்து சொல்லி சீர்திருத்தம் செய்து மார்க்கத்தின் அருமை பெருமைகளை அவளுக்கு புரிய வைத்து, இது எத்தனை பெரிய பாவம், இறைவனிடத்திலே எவ்வளவு பெரிய தண்டனை இது பெற்றுத்தரும் என்பதை எடுத்து சொல்லி சீர்திருத்துகிற எந்த முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்ளவே இல்லை. அவள் என்னைக்கு எங்களை விட்டு போனாலோ அன்னைக்கே நாங்கள் உட்கார்ந்து முடிவு பண்ணி இதை அப்படியே விட்டுருவோம், அவள் பேசாமல் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறா, இதை நம்ம பிரச்சனையாக்க வேண்டிய அவசியம் இல்லை, மீண்டும் போய் அவளிடத்துல போய் பேசி அவளை வரவழைக்க வேண்டிய அவசியமோ தேவையோ நமக்கு இல்லை என்று நாங்கள் முடிவெடுத்தோம். ஏன் அந்த முடிவை எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, வேற ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப வறிய நிலையில், இன்றைக்கி எல்லாம் எனக்கு கொஞ்சம் செல்வத்தை கொடுத்துருக்குறான், ஆனால் என் மகன் என்னை விட்டு போகிற நேரத்தில் ரொம்ப ரொம்ப வறிய நிலையில் இருந்தேன், அன்றாட வாழ்க்கைக்கே பெரும் சிரமத்தில் இருந்தேன், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான தொழில் இல்லை, அன்னன்னைக்கு கிடைக்கிறத வச்சு அன்னன்னைக்கு நாங்கள் ஏதோ அரை வயிற்று சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், பண்டிகைகளுக்கு துணி எடுப்பதற்கெல்லாம் எங்கள்கிட்ட போதிய பணம் கிடையாது, ஒரு மருத்துவ செலவுன்னு சொன்னால் அதை செய்வதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது, தனியார் மருத்துவமனை எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆடம்பரம், நாங்கள் நினச்சே பார்க்க முடியாத ஒரு ஆடம்பர வாழ்க்கை, அரசு மருத்துவமனைகள் தான் எங்களுடைய நோய் இருக்கிற இடங்களாக இருந்தன, உணவே கூட 3 நேரத்திற்கும் முழுமையாக நாங்கள் வயிறார சாப்பிட்டது கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் என் மக ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை திருமணம் செய்யணும்னு முடிவெடுத்து அவள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது நாங்கள் அந்த நேரத்தில் அந்த சூழலில் நாங்கள் என்ன முடிவெடுத்தோம்னு கேட்டால், அவள் அப்படியே போயிடட்டும், ஏன்னு கேட்டால் அவளை இருக்க வச்சோம்னா அவளை நாம் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம இடத்துல என்ன வசதி இருக்கிறது, நம்மளோட ஒன்றும் வசதி இல்லை, அவள் வாழ்க்கையை அவள் தேடிக்கிட்டா, சரி அப்படியே சந்தோஷமாக இருந்துட்டு போகிறான்னு நம்ம விட்டுருவோம். தன்னுடைய மகள் ஒரு காஃபிரான ஒருவரை தேர்வு செய்து அப்படியே தன் வாழ்வை அமைத்துக் கொள்கிறாள் என்பது தெரிந்தும், இஸ்லாத்தை புரிந்திருக்கிற, இஸ்லாமியர்களோடு நெருங்கி வாழுகிற, இஸ்லாமிய வாழ்வை ஓரளவிற்கேனும் தன் வாழ்வில் கடைபிடிக்கிற ஒரு முஸ்லீம் தான் மகளை மீண்டும் இஸ்லாமிய வாழ்க்கைக்கு கொண்டு வந்துடணும்னு முடிவெடுக்காம அப்படியே போகட்டும்னு அவரை முடிவெடுக்க வச்சதன் பின்னணியில் என்ன இருந்தது அப்படின்னு கேட்டால், பொருளாதாரம் தான் முக்கியமான காரணமாக இருந்துச்சு. நான் என் மகளை திரும்ப கூட்டிகிட்டு வந்தோம்னா அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும், அவளுடைய பருவம் வந்துருச்சு, வயசு வந்துருச்சு, அந்த பருவ தேவைகளை பூர்த்தி செய்யணும், ஒரு தந்தையாக பூர்த்தி செய்து கொடுக்கிற வாய்ப்போ வசதிகளோ எனக்கு இல்லை, ஒரு பெற்றோராக எங்களுக்கு இல்லை, அப்படி கொடுக்கிற வாய்ப்பு கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லவும் இல்லை, யாரை போய் பார்க்கறது, எங்கே போய் பெண் மாப்பிள்ளை கேட்கறது, அப்படி என்ன இருக்குது நம்மிடத்தில், எவ்வளவு தருவீங்கன்னு கேட்பாங்க, என்ன கொடுப்பீங்க, என்ன நகை போடுவீங்கன்னு சொல்லுவாங்க,
எதையும் பூர்த்தி செய்யறதுக்கு எந்த வாய்ப்பே நம்மகிட்ட இல்லையே, நம்ம எப்படி இந்த திருமணத்தை செய்ய போறோம்? அதனால அவ எடுத்த முடிவு அப்படியே இருக்கட்டும். இந்த வரதட்சணை ஏற்படுத்தி இருக்கிற சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிற மிகப்பெரிய மோசமான விளைவை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனால் இந்த சிக்கல் என்னன்னு கேட்டால், குறிப்பாக பெருவாரியாக சமூக களத்தில் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்கள் மத்தியிலும் மார்க்க பிரச்சாரம் மேற்கொள்ளுகிற இயக்கங்கள், அமைப்புகள், குறிப்பாக ஏகத்துவம் பேசுகிற அமைப்பினர் சமீப காலமாக இந்த விஷயத்தை அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு வேற வேற விஷயங்களை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சா, அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ எல்லாருடைய மூலையிலையும் இப்போலாம் வரதட்சணை யார் வாங்குறா? நாம் ஒரு சின்ன வட்டத்தை பார்த்துட்டு நம்மளை சுற்றி ஒரு 10 குடும்பம் 20 குடும்பம் 50 குடும்பம் நம்மளுக்கு நெருக்கமான நண்பர்கள் அந்த வட்டத்தை பார்த்துட்டு இப்போலாம் நிறைய பேர் வரதட்சணை வாங்குறதுக்கு கூச்சப்படுறாங்கப்பா, அதெல்லாம் யாரும் பெருசாக கேட்குறதே இல்லை, கேட்டால் அசிங்கமாக நினைக்கிறாங்க. அப்படியாகவெல்லாம் நமக்கு இடையில இருக்கிற ஒரு சின்ன வட்டத்தை பார்த்துட்டு ஏதோ சமூகமே மாறிடுச்சு, ஒட்டுமொத்தமாக நாட்டில் அந்த தீமையே ஒழிஞ்சு போச்சு என்பதை போல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வரதட்சணைக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் எவ்வளவு தீவிரமாக ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய வீதிகளில் பொதுத்தளங்களில் எவ்வளவு வீரியமாக முன்னெடுத்து செல்லப்பட்டது. இன்றைக்கு சமூக வலைதள உலகம், நீங்கள் ஊர் ஊராக தெரு தெருவாக கூட்டங்கள் போட தேவையில்லை, ஆனாலும் கூட சமூக வலைதளத்தில் ஏதோ ஒன்று பேசி போஸ்ட் பண்ணோம்னா அது பல்லாயிரக்கணக்கான மக்களை சென்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிற இந்த தருணத்தில் எந்த செலவும் செய்யாமல், எந்த முதலீடும் செய்யாமல், எந்த உழைப்பும் செய்யாமல் ரொம்ப எளிமையாகவே மக்களிடத்தில் ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்புள்ள இந்த தளத்தில், இந்த காலத்தில் இன்னைக்கு நீங்க சமூக வலைதளத்தை திறந்து பாருங்க, வரதட்சணைக்கு எதிராக எவ்வளவு தூரம் பேசப்படுதுன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருமே நல்ல சிறந்த பேச்சாளர்களாக ஆகணும்னு பேச்சாளர்களுடைய உள்ளத்துல எல்லாம் ஒரு பெரிய கனவு. நல்ல பேச்சாளர்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டா, புதுசு புதுசா யார் பேசுறாரோ அவர் தான் பேச்சாளர். அவர் வேண்டுமானால் உண்மையில் சமூகத்தின் பார்வையில் பேச்சாளராக இருக்கலாம், ஆனால் சமூக மாற்றத்தை விரும்புகிற ஒரு பிரச்சாரகர், சமூக மாற்றத்தை விரும்புகிற ஒரு இயக்கம், சமூக மாற்றத்தை விரும்புகிற ஒரு அமைப்பு, அவர்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை வரலாமா? மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எதுவரை அந்த தீமை இந்த உலகத்திலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எரியப்படுகிற வரை பேசிக்கொண்டே இருக்கணும். அப்படி பேசுறதுனால என்ன, பேசுற ஆளை பத்தி அதே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்கிறவங்க என்னடா இது எப்ப பார்த்தாலும் இதே அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு நினைப்பாங்களே என்று சொல்லி தன்னுடைய இமேஜை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லது தன்னை பற்றி ஒரு உயர்வான சித்திரத்தை கேட்பவர்களுடைய உள்ளத்திலே பதிய வைப்பதற்காக பழைய விஷயங்களை எல்லாம் பேச வேண்டாம், சிறுக்கு பிதாத்துகளை பேச வேண்டாம், தர்காவுக்கு போறதை பத்தி பேச வேண்டாம், தகடு தாயத்தை பேச வேண்டாம், வரதட்சணையை பேச வேண்டாம். ஏன் அதெல்லாம் பேசி 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 அழுத்து போன விஷயம். ஒரு வகையிலே அப்படி அவர்கள் பேசுவதன் பின்னணியிலே கேட்கிற பொதுமக்களும் காரணமாக இருக்கிறார்கள். ஏன் இதை கேட்கக்கூடியவங்க போய் என்னங்க ஒரே அதையே பேசுறீங்க, பேசத்தான் செய்யணும், பேசுங்கன்னு சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் திருந்தி இருக்கலாம், உங்கள் குடும்பத்திலே மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். உலகத்தில் மாறிடுச்சா? ஊர் முழுக்க மாறிடுச்சா? சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சா? இல்லையே. முழு சமுதாயமும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுச்சுன்னா பாவமே இல்லை, அப்படி செய்யக்கூடிய ஆளே இல்லை. யாருக்குங்க இதை பேசுறீங்க கேட்கலாம். ஆனா நம்ம வட்டத்தை தாண்டி அப்படி கண்ணை திறந்து பார்த்தோம்னா ஊர் முழுக்க இது வியாபித்திருக்கிற ஒன்னும் ஒளியல, சும்மா போர்வை போத்தி உள்ளுக்குள்ள நடக்குது. அது மாட்டு வியாபாரம் பண்ணும்போது துண்டை போட்டு கையை பிடிச்சி விலை பேசுறது மாதிரி வெளிப்படையாக பேசப்படாமல், வெளிப்படையாக சொல்லப்படாமல் உள்ளுக்குள்ளே இது புகைந்து கொண்டே, அது பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. அது ஏற்படுத்துகிற தாக்கங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. கண்ணுக்கு முன்னாடி வந்து அழுகுறாரு, அவர் எங்கோ வாழ்கிறவர் இல்லை, முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிற குடியிருப்புகளுக்கு மத்தியிலே வாழ்கிறவர்கள் இல்லை, முஸ்லீம்களுடைய மஹல்லாவிலே வசிக்கிறார், பள்ளிவாசலுக்கு தொலை செல்கிறார், தினந்தோறும் தொழ முடியாவிட்டாலும் வாரத்தில் ஒரு நாளாவது பள்ளிக்கு சென்று மக்களோடு மக்களாக கலந்து வருகிறார். தன்னுடைய குடும்பமும் ஒரு முஸ்லீம் குடும்பம் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தன்னுடைய மகள் அப்படியே போகட்டும் அப்படின்னு மனநிலைக்கு அவர் தள்ளியது ஒரு வரதட்சணைங்கிற பொருளாதார சிக்கல் என்று சொன்னால், இந்த சிக்கலை குறித்து நாம் எவ்வளவு சிந்திக்கணும், எவ்வளவு சிந்திக்கணும். மரண படுக்கையில் இருக்கிறவரை பார்த்து அவர் இஸ்லாத்துக்கு வந்துட மாட்டாரா சொல்ல ஆசைப்பட்டாங்களே, அந்த உம்மத்துகளா நாம்? சாக கிடக்கிறார் உலகத்தில், இன்னும் வாழல, அவர் இன்னும் 4 பேர் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி தப்பான வழிக்கு கொண்டு போயிடுவார் என்பதற்கான வாய்ப்பு இல்லை. அவர் மௌத்தா போக போறாரு. மௌத்தா போற மனுஷன் கூட அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனாக மரணிக்கணும்னு ஆசைப்பட்ட நபிகளாரு. அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நாம் உண்மையிலே நேசிக்கிறோம் என்றால் இவர்கள் வாழுகிறார்கள், சந்ததிகளை பெற்றெடுக்கிறார்கள், இவர்களுடைய பிள்ளைகளையும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செஞ்சாங்களே அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்களே, பிரச்சாரம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு
இனிமே உங்க சீர்திருந்த வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு கட்டம் வருகிற பொழுது யாரெல்லாம் இவங்களை அழிச்சிரு. ஏன்னு கேட்டா இவனும் வழிகட்டு இருக்கிறான், இவனுக்கு பிறக்கிற பிள்ளைகளை இவன் வழி கெடுக்கிறவனாகத்தான் இருக்கிறான். இவன் மட்டும் இல்லை, தானும் கெட்டு பிறரையும் கெடுக்கிறான், தன் சந்ததிகளையும் கெடுக்கிறான். அப்படிப்பட்ட ஆட்களை இந்த பூமியில ஏன் அல்லாஹ் மிச்சம் வைக்கிற, நீ அழிச்சிடல்லா என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். இன்னைக்கு இவர்களும் கெட்டு போயிருக்கிறார்கள். கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் வாரிசுகளும் ஏக இறைவனை விட்டுவிட்டு இறைவனுக்கு இணை கற்பிக்கிற, கண்ணுக்கு முன்னால் மனித கரங்களால் செய்யப்பட்ட கற்களுக்கு வழிபாடு செய்கிற தன் பேர பிள்ளைகள் கல்லுக்கு முன்னாடி போய் சுஜூது செய்யறதை பார்த்து நினைச்சு என்னால வேதனையை தாங்க முடியல குலுங்கி குலுங்கி அழுகிறார் அந்த தாத்தா, அந்த முதியவர். என் ரத்தங்க, என் பிள்ளைங்க, என் மகபுள்ள பேரன், இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம்னு சிறு வயசுல இருந்து நான் படிச்சு படிச்சு வளர்ந்தேன். என் குடும்பத்தில் சொல்லி வளர்த்தாங்க. ஆனா ஏன் குடும்பத்தில் இப்படி ஒரு சூழல் நினைக்கவே முடியல. நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே என்று முழிக்கிறாரே. இப்படிப்பட்ட விழித்துக் கொண்டிருக்கிற அந்த பெரியவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அது அவன்பாடு. அல்லாஹ்விடத்தில் அவன் அப்படி இருக்க போறோமா? சமுதாயத்தில் நம்ம ஒரு அங்கம் இல்லையா? அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட நிகழ்வும் துன்பமும் நாளை ஒரு நாள் நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்பட்டு விடாது என்பதற்கு உத்தரவாதம் இருக்குதா? பேசு, சொல்லிக்கிட்டே இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, வாய் மூடி இருக்கவே இருக்காதீங்க. சின்ன வயசுல பொம்பளை புள்ள பிறந்த உடனே அக்கௌண்ட் ஓபன் பண்றான். எதுக்குடான்னு கேட்டா, புள்ள பெரியவளாக கல்யாணம் முடிக்கும் பொழுது ஒரு பெரிய அளவுல பொருளாதாரம் சேர்ந்துரும்ல, வட்டி கணக்கு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல போட்டு வச்சா, பிக்ஸட் டெபாசிட் போட்டுட்டா 15 வருஷத்துல 20 வருஷத்துல அது முதிர்வு தொகை கிடைக்கிற பொழுது இத்தனை லட்சம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு என் பிள்ளைய கட்டி கொடுக்குறேன். எந்த ஆம்பளை பிள்ளைய பிறந்த வீட்டிலேயாவது நடக்குதா? பொம்பளை பிள்ளைக்கு மட்டுமே இப்படி நடக்குதா? என்ன காரணம்? அரசாங்கமும் அந்த வேலையை தான் பார்க்குது. செல்வ மகள் திட்டம் வச்சிருக்கிறான் மத்திய அரசு. எதுக்கு? இந்த மாதிரி ஒரு வட்டியை வந்து விழு. வட்டி எவ்வளவு பெரிய பாவம்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், பேசுறோம். அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரோடும் போர் புரிவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும். சண்டைக்கு வாடா, அல்லாஹ் ரசூலோடு சண்டைக்கு வா என்று அழைப்பு விடுக்கிற அளவிற்கு மகாமட்டமான மகாமோசமான மகாபயங்கரமான ஒரு பெரும்பாவம் வட்டி என்பது அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பெண் குழந்தையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமே என்பதற்காக வட்டியில் கால் பதிக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம வட்டியில விழல, நாம வரதட்சணை வாங்கல, நாம வரதட்சணையை ஊக்குவிக்கல. ஆனா எனக்கு அருகாமையில் ஒருத்தர் வட்டியில போய் விழுந்து வரதட்சணையின் காரணமாக அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரை மீட்டெடுப்பதற்கு நம்முடைய பங்கு என்ன? ஒரு முஸ்லீமாக, ஒரு சக மனிதனாக. நபிகளார் சொன்னாங்களே, முஸ்லீம் மூமின்னா எப்படி இருக்கணும்பா? எல்லாரும் ஒரு உடம்ப மாதிரி இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு துன்பம்னா அந்த துன்பத்தை நீ ஃபீல் பண்ணணும். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியே இருக்கிறோம். இந்த வரதட்சணை விஷயத்தில் நம்ம அப்படியான ஒரு உணர்வு நமக்கு வருதா? அதுவெல்லாம் நமக்கு ஒரு தகவலாக, ஒரு செய்தியாக, 50 பவுன் 30 பவுன் 2 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் எல்லாமே ஒரு செய்தி தகவல். நியூஸ் சேனல் ஓபன் பண்ணி வச்ச உடனே அரை மணி நேரம் கட என்னத்தையும் சொல்லுவான். அந்த செய்திகள் எவ்வளவு நம்ம தாக்கத்தை ஏற்படுத்துது, பெருசா ஏற்படுத்தாது. அந்த மாதிரி தான் சமுதாயத்தில் கொடுக்கப்படுகிற, வாங்கப்படுகிற, பேசப்படுகிற பேரம் அனைத்தும், வரதட்சணை அனைத்தும் நமக்கு தகவலாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு பெரும் அபாயத்தை நோக்கி நாம் செல்லுகிறோம். ஆனால் ஏதோ நம்ம எல்லாரும் உலகமே மாறிட்ட மாதிரியான ஒரு மனநிலையில மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மகரை பத்தி எவ்வளவு வலியுறுத்துறான் அதை யோசிச்சு பாருங்க. இந்த வரதட்சணை எவ்வளவு மோசம் என்பதற்கு பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மகர் குறித்து குர்ஆன் பேசுகிற செய்திகளை அப்படியே கொஞ்சம் உங்க நினைவுக்கு கொண்டு வந்து பாருங்க. அது இல்லாட்டி உன்னை திருமணமே ஹலால் இல்லை என்குது. ரசூலுல்லாஹ் பார்த்தா அல்லாஹ் சொல்றா, யா அய்யுஹன் நபி இன்னா ஹலல்னா லக அஸ்வாஜக அல்லாத்தி ஆதைத உஜூரஹுன்ன. நபியே, உம்முடைய மனைவியர்களில் எவருக்கு நீர் அவர்களுக்கு உரிய மகரை கொடுத்தீரோ அவர்களை உமக்கு நாம் ஹலாலாக்கி இருக்கிறோம். மகர் கொடுத்தா தான் ஹலால், இல்லாட்டி அது ஹராம், அது விபச்சாரம். அந்த மகர் எதுவாகவும் இருக்கலாம், அது வேறு செய்தி. பெரும் பொன்னாக இருக்கலாம், பெரும் குவியலாக இருக்கலாம், வெள்ளி கிண்ணமாக இருக்கலாம், ஒரு இரும்பு மோதிரமாக இருக்கலாம், திருமறை குர்ஆனுடைய வசனமாக இருக்கலாம், நீங்கள் உடுத்தி இருக்கிற ஒரு ஆடையாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் மகரின்றி பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்காமல் திருமணம் என்பது ஹலால் இல்லை, திருமணமே இல்லை.
நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்றா, யா அய்யுஹன் நபி இன்னா ஹலல்னா லக அஸ்வாஜ கல்லாத்தி ஆத்தைத உஜூரஹுன்ன, உம்முடைய மனைவியர்களில் எவருக்கு நீர் மகர் கொடுத்திருக்கிறீர்களோ அவர்களை உமக்கு நாம் ஹலாலாக்கி இருக்கிறோம். எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். அதுக்காண்டி இந்த வசனத்தை வச்சுட்டு ரசூலுல்லாஹ் சில பேருக்கு கொடுத்து சில பேருக்கு கொடுக்கல போல இருக்கு, சில பேர் ஹலாலாக்கி சில பேர் அப்படி புரிஞ்சுக்க முடியாது. எல்லாருக்கும் நீங்க கொடுத்துருக்கீங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு ஹலால். அப்படி நீங்க கொடுக்காம இருந்திருந்தா இவங்களை எல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கி இருப்போம். அந்த கருத்துல அல்லாஹ் சொல்றோம். ஒரு வசனம் ரெண்டு வசனம் இல்ல, திரும்ப திரும்ப அல்லாவே திரும்ப திரும்ப பேசலாம், நம்ம திரும்ப திரும்ப வைக்கப்படுறோம். இந்த விவகாரத்தை மீண்டும் மீண்டும் பேசினார் ஒரே சப்ஜெக்ட், இதை விட்டா இவருக்கு மேட்டர் இல்ல அப்படின்னு உட்கார்ந்து இருக்க நம்ம கொடுக்கிற கமாண்ட பார்த்து பேசுகிற ஆட்கள், பொதுவெளியில மக்கள் மத்தியில கருத்தை உருவாக்குகிற ஆற்றல் படைத்தவர்கள் தம்முடைய பேச்சை தலைப்பை மாற்றுகிறார்கள். மாற்றுவதற்கு மக்கள் காரணம். நல்லா பேசுப்பான்னு சொல்லணுமா, எங்க வேற டாபிக்கே கிடையாதா, உடனே ஒரு சோர்ந்துருவார். எத்தனை இடங்களில் திரும்ப திரும்ப ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னாலே அல்லாஹ் சொல்லிட்டா போதும், அதுக்கு மாற்று அதுவே போதும். அல்லாஹ் சொன்னா அவனுடைய இடத்திலிருந்து பார்க்கிற பொழுது ஒரு முறை சொன்னாலும் இறைவன் சொன்னான், அதற்கு தனி முக்கியத்துவம் இருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனே ஒரு இடத்துல இல்ல பல இடத்துல வளைச்சு வளைச்சு பேசுறான். அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிற அந்த மகரை யாருக்கு நீங்கள் கொடுத்தீர்களோ அவர்களிடத்திலே திருமணத்தின் மூலமாக இன்பம் அனுபவிப்பதை அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்குகிறான். கொடுக்கலாட்டி ஹலால் இல்ல. பல வசனங்கள் மாறி 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 வளைச்சு 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 வளைச்சு. மூசா நபியினுடைய வரலாறு வெறுமனே கதை சொல்வதற்கா? மூசா நபியின் வரலாறு எல்லாம் தெரிஞ்ச வசனம். மூசா நபி அவர்களை தன்னுடைய மகளுக்கு மூசாவை திருமணம் செய்து கொடுக்கிறது சம்பந்தமாக மூசா நபியினுடைய மனைவியின் தந்தை பேசிய பேச்சை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இன்னி உரீது அன் உன்கி ஹக்கைய ஹதப்னதைய ஹாத்தைனி அலா அன் தஜுரனி சமானிய ஹிஜஜ். 8 ஆண்டுகள் என்னிடத்தில் நீ பணிபுரி, 8 வருஷம் நீ செய்யற வேலையை மகனாக எடுத்துக்கிட்டு என் பிள்ளைய உனக்கு நான் கல்யாணம் முடிச்சு தரேன். 8 வருஷ உழைப்பு. ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை எவ்வளவு சொல்லுது. இப்ப நம்ம பெண்ணிடத்திலிருந்து வாங்குறது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டோம். கொடுக்கிறோம், கொஞ்சம் கொடுக்கிறோம், கூட கொடுக்கிறோம், அதையெல்லாம் தாண்டி பெண்ணிடத்திலே வாங்குகிற நிலைக்கு வந்து விட்டோம் என்றால் எப்படி அல்லாஹ்வின் வசனத்தை தலைகீழாக 8 ஆண்டுகள் ஒட்டுமொத்த உழைப்பு, வேற ஒன்னும் ஒரு சம்பாத்தியமும் கிடையாது. மொத்தத்தையும் சம்பாதிச்சு மாமனார் கையில் கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான், முடிஞ்சு. இந்த மகனை வாங்கிக்க, உங்களே கல்யாணம் பண்ணித்தா. பெண்ணுக்கு மகனாக எவ்வளவு 8 ஆண்டு கால உழைப்பு. ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம் போடுங்க, வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் போடுங்க, 8 வருஷத்தை கால்குலேட் பண்ணி பாருங்க. அத்தனை தொகையும் மொத்தமாக மகர். ரசூலுல்லாஹ் ஃபத்ஹு மக்காவுக்கு முன்னாடி அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு அக்ரிமெண்ட் என்ன, மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தா திரும்ப அனுப்பிடணும். ரசூலுல்லாஹ் ஓகேன்ட்டாங்க. சில பேர் வந்தாங்க, காவிர்கள் வந்து திரும்ப கூப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ் அனுப்பி விட்டாங்க, போயிருப்பா நம்ம அக்ரிமெண்ட் போட்டுட்டோம், அக்ரிமெண்ட்டுக்கு மாற்றம் செய்யக்கூடாது, வாக்குறுதிக்கு ஒரு முஸ்லீம் மாறு செய்ய மாட்டான், அதனால மக்காவிலிருந்து வந்தவங்க திரும்ப மதீனாவுக்கு போங்கன்ட்டாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு பெண்ணு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இது வரைக்கும் ஆம்பளைங்க வந்தாங்க, திரும்ப திரும்ப அனுப்பிட்டாங்க. இப்போ ஒரு பெண் வந்துட்டாங்க. பெரிய கேள்விக்குறி, ஒரு பெண்ணை திரும்ப அனுப்பலாம், ஒரு ஆணை திரும்ப அனுப்பினால் அவனை ஒரு பெரிய அவனுக்கு கொடுக்கிற சோதனைகளை தாங்கிக் கொள்ளாது, ஓகே. ஆனால் ஒரு பெண்ணை திரும்ப அனுப்பினால் அவள் மீது பாலியல் ரீதியாக திருமண ரீதியாக நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டால் என்ன செய்வாள்? ஒரு ஆணை போல ஒரு பெண் இல்லையே, என்ன செய்வது என்று நினைக்கிற தருணத்திலே அல்லாஹ் சட்டம் இறக்கி வைத்தான். இதுவரைக்கும் ஆம்பளைங்களை அனுப்பின மாதிரி பொம்பளைங்களை அனுப்பிடாதீங்க, வச்சுக்க, பொம்பளைங்களை இங்கே வச்சிரு. ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட் அவங்கள்ட்ட போட்டு பேசி கேன்சல் பண்ணுப்பாங்க. அது ஆம்பளைங்களை தான் குறிக்கும், பொம்பளைங்களை குறிக்காது சொல்லிட்டு ஒரு பெரிய வசனத்தை இறக்கி வைக்கிறான் அல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, இதா ஜாக்குமுல் மூமினாத்து முஹாஜிராத்தின் ஃபம்தஹினூஹுன்ன, மூமினான பெண்கள் ஹிஜ்ரத் செய்து உங்களிடத்திலே வந்தால் அவர்களை சோதித்து பாருங்கள். உண்மையிலே அல்லாஹ்வுக்காக வந்திருக்காங்களா டெஸ்ட் பண்ணுங்க. ஆமான்னு தெரிஞ்சிருச்சா உள்ள சேர்த்துரு, மதீனாவுக்குள்ள சேர்த்துரு.
ஃபைன அலிம்துமூஹுன்ன மூமினாத்தின் ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார். அவங்க மூமின்கள்னு தெரிஞ்சிருச்சுன்னா காஃபிர்ட்ட திரும்ப அனுப்பிடாதீங்க. லா ஹுன்ன ஹில்லுல் லஹும் வலா ஹும் யஹில்லூன லஹுன். இவர்கள் அவர்களுக்கு ஹலால் இல்லை, அவர்கள் இவர்களுக்கு ஹலால் இல்லை, அவங்கள திரும்ப அனுப்பிடாத சொல்லிட்டு அடுத்து சொல்றான். அப்ப அவன் கேட்பானே, இந்த பொம்பளைக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கேன், இவ்வளவு நகரட்டு போட்டிருங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுனா வஹத்துஹும் அன்ஃபகு, அவன் எவ்வளவு செலவழிச்சானோ செலவழிச்ச காசை மூஞ்சில விட்டு ஏறி. இந்த பொம்பளைக்கு இவ்வளவு காசு கொடுத்துருக்க, என்ன கையில கொடு, இந்த பெண்ணை திரும்ப அனுப்பாத அடுத்து சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றான், வலா ஜுனாஹ அலைக்கும் அன் தன்கிஹூஹுன்ன இதா ஆதைதுமூஹுன்ன உஜூரஹுன்ன. அவ்வாறு வந்த பெண்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மகரு கொடையை நீங்கள் கொடுத்துவிட்டு அவர்களை திருமணம் செய்து கொள்வது உங்களுக்கு ஹராம் இல்லை, குற்றமில்லை. அங்கிருந்து வந்துட்டாங்க, அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு, சரி இங்க வந்துட்டா இவளுக்காக வேண்டி அவனுக்கு பணமெல்லாம் கொடுத்துருக்கோம், அதனால நீ கல்யாணம் முடிச்சுக்கலான்னு சும்மா முடிச்சுக்காத. அவளுக்கு யாரும் ஆதரவு இல்லை, அவள் டிமாண்ட் பண்ற சூழல்ல இல்ல, தனியா இருக்கிறான். யாராவது ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சா போதும் நிலையில் இருக்கிறான், அப்படியா சரி வா அப்படின்னு சும்மா கட்டிக்காத. அந்த நிலையில் ஒரு பெண் கிடைத்தாலும் அவளுக்கு மகர கொடுத்து தான் கட்டணும், கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு ஹலால் ஆக்கிக்க. இன்னொரு இடத்துல சொல்றான், வயஸ்தப்துனக ஃபின் நிசா, பெண்களை பற்றி உம்மிடத்திலே நபியே கேட்கிறார்கள், குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபீஹின்ன, நீங்கள் சொல்லுங்கள் பெண்களை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு மார்க்க தீர்ப்பு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? வமா யுத்லா அலைக்கும், இந்த வேதத்திலே அல்லாஹ் உங்களுக்கு ஏற்கனவே பெண்களை பற்றி சொல்லிவிட்டான், அதைத்தான் திரும்ப சொல்லுகிறான். வயஸ்தப்துனக ஃபின் நிசா குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபீஹின்ன வமா யுத்லா அலைக்கும் ஃபில் கிதாபி ஃபீ யதாமன் நிசா இல்லாத்தி லா தூதுனஹுன்ன மா குதிப லஹுன்ன வ தர்கபூன அன் தன்கிஹூஹுன்ன. ஏற்கனவே நான் அனாதை பெண்களை யாருமே இல்லைன்னு சொல்லிவிட்டு காசு கொடுக்காம கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களே, அதை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஏற்கனவே சொல்லியிருக்கான், பாத்துக்க, திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இல்லப்பா. உன் நினைப்பு ஒரு கெட்ட நினைப்பு இருக்க, அதை நீ மாத்திக்க. என்ன கெட்ட நினைப்பு? அனாதை பிள்ளை தானே, யாரும் இல்லையே, நம்ம தானே பராமரிச்சோம், நம்மளே கட்டிக்க வேண்டியதானே, நம்ம எதுக்கு இவளுக்கு மகரு கொடுக்கணும்னு நீ பராமரிச்சதுக்காக வேண்டி அவளுக்கு மகரு கொடுக்காம கல்யாணம் முடிக்கலாம்னு நினைச்சிய, இந்த நினைப்பை மாத்திக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். மகரின் அவசியத்தை எப்படியே என்னென்ன கோணங்களில் எப்படி எப்படி எல்லாம் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற அளவிற்கான பெரும் சிக்கல் அன்றைக்கு வரதட்சணை சிக்கலாக அன்றைக்கு உருவெடுக்காத காலம், அன்றைக்கே அல்லாஹ் இவ்வளவு வலியுறுத்துகிறான் என்றால் இந்த காலத்தின் சூழலுக்கு ஏற்ப அன்றைக்கே அல்லாஹ் நமக்கு போதித்திருக்கிறான் என்று அர்த்தம். எனவே இந்த செய்திகளை நாம் நமது உள்ளத்திலே உள்வாங்குவதோடு நமக்கு அருகிலே திருமணம் குறித்த பேச்சுக்கள் நடைபெறுகிற இடங்களில் எல்லாம் குறைந்தபட்சம் நம்முடைய சமூகத்திலாவது அது குறித்த விவரங்களை மீண்டும் மீண்டும் பேச வேண்டும், பேசுகிறவர்களை அது பற்றி பேசுங்கள் என்று ஆர்வமூட்டி மக்கள் மத்தியிலே அதை ஒரு பேச்சு பொருளாக மாற்றி முழுவதுமாக அந்த தீமை இந்த உலகத்திலிருந்து ஒழிகிற வரைக்கும் நம்முடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.